பாதை இல்லாத இந்த முள்ளுக்காட்டை வெறும் 20 பனை மரத்துக்காக இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதில் சிட்டிக்குள்ளே ஒரு இண்டிபெண்ட் 2 BHK வில்லாவே வாங்கி போடலாமேன்னு நான் சொல்லியும் கேட்காம க்ளீன் பண்ணி காட்டுறேன், உனக்கு பிடிக்கலைன்னா ரீசேல் பண்ணிடுவோன்னு சொல்லி இந்த காடு வாங்கினாரு. க்ளீன் பண்ண ஆரம்பித்ததுமே ஒரு நல்ல ஷேப்புக்கு வந்துருச்சு. டிராக்டரை வச்சு ஒரு 2 வாட்டி உழுதுக்கப்புறம் சூப்பர் ஆயிடுச்சு. நுங்கு சீசன் ஃபுல்லாகவே நாங்கள் இங்கே வந்து அன்லிமிட்டடாக நுங்கு சாப்பிடுவோம். லஞ்ச் இல்லைன்னா ஏர்லி டின்னர் வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்களுக்கு நல்லா ஓடி ஆடி விளையாட சூப்பரான ப்ளே கிரவுண்டாக இருந்துச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக ஊரணி வெட்டி கொடுத்தாங்க. ஊரணிலேருந்து தோண்டின மண்ணை வச்சு நாங்கள் எங்கள் காட்டுக்கு பாதையும் போட்டுக்கிட்டோம். இந்த பனைமர காற்றுக்கு நடுவில் கீழே உட்காந்து சாப்பிடும் போதோ இல்லை படுத்திருக்கும் போதோ அவ்வளோ ஹாப்பியாக ஆனந்தமாக இருந்துச்சு. நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த ஊரணி மேலே உட்காந்து காட்டை பார்க்குறது, ரொம்ப நேரம் உட்காந்து பேசுகிறது, டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எப்படா இந்த ஊரணி ரொம்பவும் எப்படா தண்ணி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தோம். மழை காலமும் ஆரம்பிச்சது. ஆனால் மழை காலம் வந்தோம் ஊரணி வந்து நிரம்பவே இல்லை. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது தான் நேற்று ஃபோன் வந்தது, இங்கே சரியான மழைப்பா, கண்டிப்பாக ஊரணி ரொம்ப இருக்கும் அப்படின்னு இடத்த பார்த்துக்கிற எங்கள் ஐயா ஃபோன் பண்ணியிருந்தார். போய் பார்த்தீங்கன்னா 80% மேலே வந்து ஊரணி வந்து சூப்பராக ரொம்பிருச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அந்த சந்தோஷத்தை வந்து வார்த்தையால் வந்து சொல்லவே முடியாது. இது எங்கள் லைஃபோட புது சாப்டர். ஸோ இதில் நாங்கள் வந்து ஃபார்மிங் பண்ணலான்ட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நிறைய தப்பு பண்ணுவோம், நிறைய கற்றுக்க சான்ஸ் இருக்கும். என் பசங்களுக்கு வெறும் 4 தூணோடு விட்டுட்டு போகாமல் ஒரு 400 மரமாச்சு நட்டு அவங்களுக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்றது தான் எங்கள் 2 பேரோட கனவாக இப்போ இருக்குது.